ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து டைரக்ட் கான்டாக்ட்ல இல்லாம இருக்கணும். வைரஸ் எப்பவுமே வந்து டைரக்ட் பரிமாற்றங்கள் மூலமா தான் அது பரவுது அப்படிங்கிறதுனால அதுல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஆனா பரவுதல் தன்மையை குறைக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால பரவுதல் தன்மையை நம்ம குறைக்கிறதுக்கான பாதுகாப்பு உபகரணங்கள், குறிப்பாக முகக்கவசத்தை மீண்டுமாக அணிவது நல்லது. பொதுவாகவே நல்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது. இன்னைக்கு எல்லா வகையான பழங்களும் கிடைக்குது. குறிப்பா காய்கறிகள், கீரை வகைகள், பருப்பு வகைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டா நம்முடைய உடல்ல வந்து அந்த நீர் சத்து குறையாம அதை பார்த்துக்கும். நிறைய வாட்டர் கன்சம்ஷன் இருந்ததுன்னா பல நோய்களை தவிர்ப்பதற்கு நீரே ஒரு ஆகாரமா இருக்கும். எல்லா காய்கறிகளையும் எடுத்துக்கொள்ளலாம், எல்லா கீரை வகைகளையும் எடுத்துக்கொள்ளலாம், எல்லா பழங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பா வந்து மாதுளை, பப்பாளி இதெல்லாம் வந்து நல்ல விட்டமின்ஸ் உள்ள ஒரு பழங்கள்ங்கிறதுனால அதை எடுத்துக்கொள்றது நல்லது. Thank you.